மோகனா அம்மா ஏந்திரிமா ஏந்திரிமா என் ராஜாத்தி என் கண்ணு அம்மாடி முதல்ல வாத்தியார் காலில் விழுந்து அவர் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோமா. ஆமா ஆமா பரவாயில்ல பரவாயில்ல. தீர்க்காயுசா நல்லபடியா அமோகமா ஆனந்தமா இருக்கணும். இந்த பாரு மோகனா, இந்த அழகர் கோவில் உற்சவத்திலேயே உன்னுடைய நாட்டியத்தை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கணும். என்ன ஏம்மா நேரமாகல, புறப்பட வேண்டாம்? இப்ப முதல்ல மண்டபத்துல நாதஸ்வர கச்சேரி நடக்க போகுதுமா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நாம போகணும். அம்மா இன்னைக்கு யாருடைய நாதஸ்வர கச்சேரி? சிக்கல் தம்பி சண்முக சுந்தரம் தான் வாசிக்க போகுது. சண்முக சுந்தரம் கூட தங்கரத்னம் தம்பி நாதஸ்வரம் வாசிக்குது. ஓடையடி சக்திவேலன்ன ஒரு தவுளு, கலியுக நந்தி முத்ரா கண்ண இன்னொரு தவுளு. எவன்டாமே சுத்த ஞானம் கெட்ட பையன், நல்ல சமயத்தில் வேட்டை போட்டு எங்கைய ஓடிக்க பார்க்கிறான். கோயில்ல திருவிழான்னா 4 பக்கம் சத்தம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம காதுல வாங்கலாமா? இல்லைண்ண, என் வேகத்தை வேட்டுக்காரன் குறைச்சிட்டான். இன்னைக்கு என்னால அவ்வளவுதான் முடியும், மன்னிச்சிருக்க. பாதியில மேளத்தை நிறுத்தலாம், எந்த பய பணத்தை கொடுப்பான். அண்ணன், பணமும் சம்பாதிக்கணும், அதே நேரத்துல நாம செய்யற தொழிலுக்கு மரியாதை கொடுக்கணும். ஜனங்க கவனம் பூரா நம்ம பக்கம் இருந்தாதான் நாம ஒழுங்கா தொழில் செய்ய முடியும். அங்க கவனம் வேற பக்கம் இருந்துச்சுன்னா நாம உயிரை கொடுத்து உழைச்சும் பிரயோஜனம் கிடையாது. மாமா அவங்க புறப்படுறாங்க போல இருக்கு, கொஞ்ச நேரம் இருந்து ஆட்டத்தை பார்த்துட்டு போலான்னு நீங்க சொல்லுங்க மாமா. சொல்றேன். வாங்க 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 வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். உங்க வாசிப்ப பொண்ணு ஆனந்தமா கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இப்படி திடீர்னு நிறுத்திட்டீங்களே. உங்க பொண்ணுக்காக தான் நாங்க வாசிக்க வந்தோமா. சரி, அதை விட்டுருவோம். இது என்னுடைய பிரதம சிஷியை, பேரு மோகனாம்பா, நாட்டியத்துக்குன்னே பிறந்த பொண்ணு. உங்க கையில என்ன விறுவிறுப்பு பேசுதோ அதே விறுவிறுப்பு பொண்ணு கால்ல பேசு. காலும் பேசுதோ? அதுல என்ன சந்தேகம்? காலும் கண்ணும் பேசுற கலையே பரதக்கலை ஒண்ணுதான்னு அவருக்கு நல்லா புரியும்படியா சொல்லுங்க மாமா. ரொம்ப சந்தோஷம். என்ன கும்பிட்டுட்டீங்க? இருந்து மோகனாவுடைய ஆட்டத்தை பார்த்துட்டு போங்க. அதோ அந்த வேட்டு சத்தத்துக்கு உங்க மோகன் ஆடட்டும், நாங்க வர்றோம். ஏன் வேட்டு சத்தத்துக்கு ஆட முடியாதா? அலையினுடைய ஓசைக்கும், மரத்தினுடைய அசைவுக்கும், பறவையினுடைய ஒலிக்கும், பலத்த மழையினுடைய சத்தத்துக்கும், பெருத்த இடியோசைக்கும் ஆடலாம். எல்லாத்துலயும் ஒரு லயம் இருக்குன்னு அவருக்கு தெளிவா எடுத்து சொல்லுங்க மாமா. மாமா, என்ன உங்களுக்கு மாமா தானா? வார்த்தைகளை அளவோட நிதானமா பேச சொல்லுங்க இந்த பொண்ணு. சிக்கலா பேசும்போது நாங்களும் அதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். அம்மா, எங்க நாதத்திலிருந்து பிறந்ததுதான் உங்க பரதம். கிடையாது, எங்க பரதத்திலிருந்து பிறந்ததுதான் உங்க நாதம். கிடையவே கிடையாது. உலகத்தின் ஜீவனாடியே நாதம் தான். அடிச்சு சொல்லுங்க, அடிச்சு சொல்லுங்க. ஏன் வளவளவளன்னு பேசிக்கிட்டு? மோகனா, நான் என்னுடைய நாதஸ்வரத்துல ஒரு தில்லானா வாசிக்கிறேன், அதுக்கு உன்னால நாட்டியம் ஆட முடியுமா? நானும் என் கால்ல சிலங்கையை கட்டிட்டு ஒரு மேடையில ஆடுறேன், அதுக்கு உங்களால நாதஸ்வரம் வாசிக்க முடியுமா? வாசிட்டா? நான் ஆடிட்டா? நீ ஆடிட்டா அன்னையில இருந்து நான் நாதஸ்வரத்தையே தொடறதில்லை. நீங்க வாசிட்டா அன்னையில இருந்து நான் கால்ல சிலங்கையை கட்டுறதில்லை. அப்படியா? அப்படிதான். சந்தோஷம் சந்தோஷம். காலம் வரும், சந்திப்போம். என்னம்மா ஜில்ஜில் ரமாமணி, எங்க புறப்பட்டு? என்ன தெரியாத மாதிரி கேக்குறிய? அங்க மண்டபத்துல பெருவாரியான சொன்னா காத்துக்கிட்டு இருக்குமே, அவரு முன்னால கதிராட போறேன். ஐயோ, நீ ஆடின வரையிலும் போதும். இந்த வருஷம் மண்டபத்துல ஆட்டம் இல்லம்மா, இல்ல. ஏன்? இந்த வருஷம் ராமஞ்செட்டியாரு திருவாரூர்ல இருந்து மோகனாம்பான்னு ஒரு புது சட்டையை கொண்டு வந்திருக்காரு. அவங்கதான் ஆட போறாங்க. ஆடட்டுமே, ஆறு வேண்டாண்டாங்க. அவங்க ஒரு பக்கமா அண்ணா, நான் ஒரு ஓரம் ஆடுறேன். ரெண்டு இங்கே சலங்க வாக்கட்டுமே. அடி ஜில்லு நில்லு. அந்த மோகன ஆட்டத்துக்கு முன்னாடி உன் டப்பாங்குத்து ஆட்டம் ஒண்ணு செல்லாதுடி, செல்லாது. ஏன் செல்லாது? ஏன் டப்பாங்குத்து ஆட்டத்தை பாக்குறதுக்கு 4 பேர் இல்லாம போயிருவாங்களா? அவங்களுக்கு கைதட்ட 10 சனம் இருந்தாங்கன்னா எனக்கு கைதட்ட 4 சனம் இல்லாமையா போயிருவாங்க? நான் அண்ணன் கண்ணை மூடிக்குவாங்களா? அவங்க அண்ணாத்தையே பாப்பாங்களா? என்ன பார்க்க மாட்டாங்களா? ஏன்? கருப்பாயி. அடியாத்தே, என்ன பழைய பேரை சொல்லி கூப்பிடுறியே? நான் தான் புதுசா சில்லு சில்லு ரமாமணின்னு பேரை மாத்தி வச்சிருக்கேன்ல, அதை சொல்லி கூப்பிட்டான்னு. எவ்வளவு கருப்பாயி,
இந்த நாகலிங்கத்தினுடைய ஆதரவு உனக்கு என்னைக்கு வேணும்னா இன்னைக்கு நீ மண்டபத்துல ஆடக்கூடாது. ஆதரவு வெறும் பேச்சுலதான் சொல்றீங்க. உங்களை நம்பி இருந்ததுக்கு என்ன சொதத்து கண்டு? என் பேச்ச மீறி ஆடுறதுக்கு போனேன், அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஆடல சாமி, ஆடல. ஐயா விடு. அப்பா என்ன சம்மமோ. நான் ஆடல ஐயா, ஆடல. புதுசா வந்திருக்காங்களே செட்டு அவங்க என்ன மத்த ஆடுறாங்கன்னு சத்த பார்த்துட்டு வாரேன். என்ன சிக்கலார சுகமா இருக்கீங்களா? ஏதோ உன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். அது என்ன அப்படி சொல்லிட்டியே? சாமி உன்னை ஒண்ணு சொல்லுங்க. அடியாத்தே சின்னவங்களா சுகமா இருக்கீங்களா? ஓ சௌக்கியமா இருக்கா? ஆமா, உன் ஆளு ஒருத்தர் இருப்பான் அந்த சண்டியர், அவன் எப்படி இருக்கான்? அவங்களுக்கு என்ன இருக்காக அவங்கிட்ட? என்ன சுதி குறையுது? அம்மா யாரு? அடியாத்தே தவளுக்காரவங்களே. என்ன மறந்துட்டியே? அண்ணா ஞாபகம் இல்ல, நம்ம ஜில்ஜில். ஜில்ஜில் ரமாமணியா? சாயம் பூசி இருக்கிறதுனால அடையாளம் தெரியல. அம்மா ஆடுறவங்கள என்னடா இப்படி கேட்டுட்டீங்க? கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, சதுர் கச்சேரி ஒண்ணு விடுறதில்ல, சகலகலாவல்லி. ஆட்டத்துல பேரு போனவங்க. ஆமா ஜில்லு, ஏன் இந்த வருஷம் மண்டபத்துல உன் ஆட்டம் இல்லையா? அத ஏன் கேக்குறியோ? வருஷம் இங்க நான் தான் ஆடிக்கிட்டு கிடந்தேன். இந்த தரம் செட்டியார் என்ன நினைச்சாங்களோ, திருவாரூர்ல இருந்து மோகனாங்கின்னு ஒரு புது சட்டை கொண்டாந்துட்டாங்க. ஏன் வர வர இழுவை ஜாஸ்தியா இருக்கு. தவளுக்காரங்க என்ன சொல்றாங்க? எல்லாத்துக்கும் தூக்கம் வருதுன்னு சொல்றாங்க. உறங்கட்டுமே, இவங்கள என்ன செய்யறேன்? நான் உங்ககிட்ட தேசத்தை சாலியா பேசிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு தூக்கம் வருதும்மா. அலுப்பா இருக்கீங்களா? அதுக்கு வேற ஆள் இருக்கு, நீ போயிட்டு வா. அப்போ உறங்குங்க. நானும் சத்த மண்டபத்துக்கு போய் அந்த மோகனாங்கி என்ன மாத்தேன் ஆடுறாங்கன்னு பார்த்துட்டு வாரேன். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அப்பப்பா மோகனா, உன்னை போற ஒரு ஆட்டக்காரிய நான் இதுவரையில பார்த்ததே இல்ல. ஐயோ என்னம்மா இது? என்ன பாத்தியா? மூக்குத்தி. வைர மூக்குத்தி. இத என் சார்பா உன் மகளுக்கு கொடு. என்னம்மா இதெல்லாம்? வைர மூக்குத்திமா உன் வித்தைக்கு சன்மானமா கொடுத்திருக்காரு. வித்தைய மதிக்க உங்களுக்கு என்னையா தெரியும்? உங்க மூஞ்சிய பார்த்தாலே வித்தை 300 மைலுக்கு அந்தாண்ட ஓடி போயிடும் போல இருக்கே. என்ன சொல்ற? சத்தங்கத்தெல்லாம் இங்க போடக்கூடாது. உங்க சன்மானத்தை எடுத்துக்கிட்டு மரியாதையா வந்த வழியே திரும்பி போயிடுங்க. நான் கொடுக்கிற சன்மானத்தையா விட்டறீர? நான் யார் தெரியுமா? நாகலிங்கம், நாகப்பாம்பு. கும்பிடுறேன் சாமி. ரமாமணியா? ஆமா சாமி. சாமி, அந்த மோகனாங்கி இருக்காங்களே, அவங்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. நீங்க தான் அவங்கள காப்பாத்தணும். என்ன சொல்லுகிறாய் நீ? அந்த கட்டணம் பிடிச்ச நாகலிங்கம் இருக்காங்களே, அவங்க 10 அடியாளர்கள் அனுப்பிச்சு மருதைக்கு வண்டியில போய்கிட்டு இருக்கிற மோகனாங்கிய. ஆண்டவனே, இது என்ன சோதனை? சோதனை சாமி, நீங்க தான் அந்த பொண்ணை காப்பாத்தணும். என்ன நாளைக்கு நம்ம திருவையார் கச்சேரிக்கு போக வேண்டாமா? யாருடா போவேன்னு சொன்ன? பின்ன 2-3 வண்டி போயிடுச்சு, கடைசி வண்டி நின்றுட்டு இருக்குது. இப்ப கூட புறப்படலன்னா எப்படி? என்ன வாங்க வாங்க வாங்க. சாமி எங்க இவ்வளவு தூரம்? இன்று பல உயிர்களை காப்பாற்றும் பொறுப்பை பரமன் என்னிடம் ஒப்படைத்து விட்டான். சாமி என்ன சொல்றீங்க? உனக்கு துணையாக ஆட்களை கொண்டு வந்திருக்கிறேன். வண்டி புறப்பட போகிறது. எல்லோரும் இந்த பெட்டியில் அமர்ந்து கொள்ளுங்கள். சண்முக சுந்தரம், மோகனாவை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து, ஒப்படைக்க வேண்டிய இடத்தில் ஒப்படைத்து விட்டேன். நீங்க ஏண்டி 2 பேரும் கீழே வந்திருக்கீங்க? உங்களுக்கு சேர்த்துதான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிருக்குது. மேலே ஏறி பாருங்கடி. அங்கதான் இடம் இல்லையேம்மா. உட்கார்ந்து இருக்க ஆம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டா என்னமா? என்னமோ இவங்க தான் காசை கொடுத்து ரயிலையே விலைக்கு வாங்கின மாதிரி. அடேங்கப்பா, ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. இல்லையா சொல்றீங்க? ஒண்ணுமில்லம்மா, ரயிலு ஆட்டம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னேன். தாங்க மதுரை மீனாட்சி அம்மா கோயில் பிரசாதம். ஏம்மா, அவர் கோயில்ல வாசிச்சாரா? ஆமா, மனசு சரியில்லை, கொஞ்ச நாளி வாசிச்சு. அங்க யாரும் தேங்காய் அங்க உடைச்சிருக்க கூடாது. ஏன்? இல்ல, நீங்க வாசிச்சுட்டு இருக்கும்போது வேற எந்த சத்தம் கேட்டாலும் உங்களுக்கு தான் கோவம் வந்துருமே. என்ன செய்யறது? வித்தக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னா நான் என்னையே மறந்துடுறேன். அத்தை, ஏன் எனக்கு தூக்கம் வருது? விளக்க அடைக்கலாமே. என்ன யாரு அக்குறமா இருக்குது? என்ன தூங்குறதா? பொம்பளைங்க இருக்காங்க வண்டியில, விளக்கு அணைக்கிறதாவது. வாப்பா சண்முக சுந்தரம். என்ன இது? எலுமிச்சம்பழம்.
என்னப்பா இது இவ்வளவு லேட்டா வந்துட்ட? வண்டி லேட்டா வந்ததுயா. ஓஹோ, வண்டி லேட்டோ. என்ன இந்த ஆளு யாரு? என்ன அப்படி கேட்ட? இந்த வயிற்று இல்லைன்னா இந்த லோகத்துல நல்லது நடக்காது, கெட்டது நடக்காது. ராமபோது சார்பில நான் தான் உங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். வண்டி கொண்டு வந்திருக்கிறா? பங்கன் யார் நடத்துறா? சிங்கபுரம் மைனர் அவர் மாமனாருங்கண்ணே. வண்டிக்கா பஞ்சம்? இந்த வயிற்று கண்ணை செச்சா வாகனங்கள் பறக்காதோ. அரே மோகனாவா? அவங்களே தான். அவங்களேவா செத்த இங்கே நிக்கிறடா. அவன் 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். நீ என்ன பார்க்க வந்தியா அவங்கள பார்க்க வந்தியா? என்ன தப்பா நினைக்கிறேன்? தெரிஞ்சவா பார்த்து பேசாம போனா என்ன நினைப்பா? ஆளு பெரிய சவடால் பேர் வழி போட்டுருக்கு. பேரே சவுடால் வைத்தி தான். ஒரு மாதிரியான ஆள். கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் நடந்துக்கணும் அவன்கிட்ட. மைனர்வாள் என்ன அது? எலுமிச்சம்பழம். தஞ்சாவூர் ஸ்டேஷன்ல நாட்டிய ராணி மோகனாவை பார்த்தேன். தங்க விக்கிரகம் மாதிரி என்னமா இருக்கா தெரியுமா? ஓய், வாழ்ந்தா நீர் அவளோட தாங்க வாழணும். ஓய், அதெல்லாம் இங்கதான் பேசுறதா? என்ன பண்ண சொல்றீ? ஆத்திர வந்து சொன்னா உங்க மாமனார் ஒரு மாதிரி பாக்குறா, உங்க ஆத்துக்காரி வேற விதமா பாக்குறா. வேறாண்டால சொல்ல வேற எங்க சொல்றது? அது சரி, சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. மைனர் வசமா வாட்டிண்டா. வடிவா வா 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 வா. சௌக்கியமா? என்ன அழைச்சுட்ட? எங்கயா வந்த? என்ன சமாச்சாரம்? வடிவு சிங்கபுரம் மைனரே நோக்கு தெரியுமோ? சிங்கபுரம் மைனரா? பெரிய புள்ளியாச்சே, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரு மோகனா மேல உசிரியே வச்சிருக்காரு. வாய திறக்காத ஷார்ட். அதிர்ஷ்டம் மோகனாவை தேடி ஓடி வந்துட்டு இருக்கு. வைத்தி, உண்மையாதான் சொல்றியா? இத்தனை வயசுக்கு அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள என்ன விளையாட்டு? உன் மேல சத்தியமா சொல்றேன். வாழ்ந்தா மோகனாவோட தான் வாழ்வேன்னு மைனர் முடிவு கட்டி விட்டார். ஆமா, இவ்வளவு பெரிய கழுத்தை வச்சுட்டு 2 நகையை போட்டிருக்கு. எத்தனை இடம் வீணா போறது? வாங்கி வாங்கி போட வேண்டியதானே? இதெல்லாம் ஒருத்தன் சொல்லி கொடுக்கணும். வைத்தி, நீ சொல்ற விஷயத்த என்னால நம்பவே முடியலையே. நம்ப மாட்டிய? நீ வேணா பாரு. இன்னைக்கு ஈவினிங் எக்ஸாக்ட்லி 6 o'clock. என்னையா சொல்ற? தெரியாதனமா நான் படிச்சு விட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மைனர் அழைச்சிட்டு இங்க வரேன். நீ ஏன் நேர்ல பார்த்து பேசி ஒரு முடிவு பண்ணிடு. பத்துமா? அபரஞ்சி, சாயந்தரம் மைனர் வரும்போது மோகனா வீட்டுல இருந்தா நம்ம காரியம் கெட்டு போயிடுமே. என்னடி செய்யறது? நேர்த்திக்கடன் பாக்கி இருக்குன்னு மோகன் அம்மாவை சாயந்தரம் கோயிலுக்கு அனுப்பிச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லிட்ட. வெத்தலை பெட்டி, இதுக்கு தாண்டி நீ எப்பவும் என் பக்கத்திலே இருக்கணுங்கிறது. தம்பி, எல்லாத்துக்கும் சிக்கலுக்கு டிக்கெட் வாங்க. ஒரே ஒரு டிக்கெட் திருவாரூருக்கு வாங்க. ஆமா, திருவாரூர்ல உனக்கு என்ன வேலை? அங்க எனக்கு ஒரு பீடா கடைக்கார தெரியும், போய் பார்த்துட்டு வர்றேன். அங்க எனக்கு ஒரு சோடா கடைக்காரர தெரியும், நான் வர்றேன்னு சொன்னா நீ என்னையும் கூட கூட்டு போ. ஏன்டா அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு? ஒட்டுவேன் தம்பி, நீ எங்க போறேங்கிறது எனக்கு தெரியும், நானும் வர்றேன். மைனர் வாழ் இடம் வந்துடுத்து, இறங்குங்க. காரியத்துல இறங்கியாச்சு, கீழே இறங்கினா என்ன? இத பாரு போய், பொண்ணோட கண்ணானாலே தப்பு. மோகனா இருக்காளே கம்ப்ளீட்டா ஆடுறா. அப்புறம் என்ன வைக்க? மாட்டு பொண்ணு மாதிரி உள்ள உட்காந்துட்டு வெளியே வர போய். தெருவே கேக்குற மாதிரி ஏயா கத்துற? போய் கோஸ்ட்ல வந்திருக்கீர், உமக்கு என்ன கூச்சம்? இத பாருங்க, ஊர் உலகத்துல நீங்க எத்தனையோ வரையறப்ப பாத்திருப்பீள். வடிவாம்பா கிட்ட பாரு. எதுக்கும் அட்டிகை பட்டிய கண்ணுல படுற மாதிரி வச்சுக்கோ, வரவேற்பு ரெட்டிப்பா இருக்கும். பாரு பாரு பாரு. என்ன இந்த ஆளு சிங்கபுரம் மைனர்ல? ஆமா ஆமா, அவனேதான். இங்க எப்படி வந்தான்? எல்லாம் அந்த நோஞ்சாம்பய செய்யற வேலை. அவனை செமத்தியா வாறு பிடிக்கணும். மைனர் ஐயாவா? வாங்க 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 வாங்க. சிங்கபுரம் மைனர் எங்க வீடு தேடி வர்றதுக்கு நாங்க என்ன புண்ணியம் செய்திருக்கணும். ஓய், கேட்டீரா டயலாக? இதான் ஸ்டார்டிங். போக போக போறான். அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நான் தினமும் அந்த தியாகராஜ சாமி வேண்டிக்கிட்டே இருந்தேன். என் பிரார்த்தனை வீண் போகல, பலிச்சிட்டது. வாங்க, உள்ள வாங்க. வலது கால முதல்ல வச்சு வாங்க. வைத்தி நிக்கிறாரு, என் கால் வலிக்குதே. பாத்தேடா, நீங்க நிக்கிறேன், அவ காது வலிக்குதான். உமக்கு பசிச்சா அவ சாப்பிட்டுவா, வந்துரும். வலது கால வச்சு வரோம். நீ ஏன் வலது கால வைக்கிற? சரி வடிவு, இடதே வைக்கிறேன். அண்ணா, நீங்க எப்படியே நேரா ரயில் அடிக்கு போய் சிக்கலுக்கு புறப்படுங்க. என் மனசு சரியில்லை, நான் நாகப்பட்டினம் வரைக்கும் போயிட்டு வரேன். இத கொடுத்தவரு சாதாரணமானவர் இல்ல, பெரிய பணக்காரரு, கணக்கில்லாத சொத்துள்ளவர். யார் அவர்? சிங்கபுரம் மைனரு உனக்கு சீதனமா கொடுத்திருக்கிறாரு. இப்படி ஒரு பயங்கர நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தான் பலவந்தமா என்ன கோவிலுக்கு அனுப்பிச்சியா? இந்த வயலட்டி எடுத்து கழுத்த போடுறியா இல்லையா? அதை விட ஒரு ஜான் கைத்த கொடுத்துட்டு நான் போயிடுறேன். மைனருக்கு நான் என்ன பதில் சொல்ல? முடிவா மோகனாவை மறந்துடுன்னு அந்த மைனர் கிட்ட சொல்லிடு. பாண்டியன் நான் இருக்க வேண்டி உனக்கு நேரம் பயணம் வச்சிரம் பாரு. வீணாங்கு சிங்கப்பூர் வைக்க போறேன் ஜவாரி, வைக்க போறேன் ஜவாரி. வாங்க வாங்க. என்ன சிக்கலாடே, சுகமா இருக்கீங்களா? ஜில் ஜில். பழைய பிரச்சனை உனக்கு கூப்பிடாதீங்க.
நான் இப்ப ரோசா ராணின்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது ரோசா ராணி? ரோசா ராணியா? நம்ம ஊருக்கு ஒரு பேரா? என்ன பண்ண சொல்றீங்க? என்ன போல ஒரு ஆட்டக்காரிக்கு உபகாரம் பண்ண போய் அந்த விவரங்கிட்ட மனுஷன் இருக்காங்கல்ல, யார்? நாகலிங்கம்மா? அந்த பட்டக்கார போய்டா நல்ப எடுத்துக்கின்னு என்ன வெட்டுறதுக்கே வந்துட்டாங்க. அப்புறம் பிறகு என்ன மனசு உடைச்சு போய் இப்படி பேரை மாத்தி வச்சுக்கின்னு ஊர் ஊரா பேயாலஞ்சுக்கின்னு கிடக்குறேன். ஜில் ஜில், வருத்தப்படாது. பொண்ணா செம்ம எடுத்தவள துன்பப்படுத்தி பாக்குறதே ஆம்பளைகளுக்கு பழக்கமா போயிருச்சு. அப்படி எல்லாம் சொல்லாது. ஆம்பளைங்களை ஏமாத்துறதான் பெண்களுக்கு பழக்கமா போச்சு. அது என்ன வச்சு ஆம்பளைகவே நினைச்சு நினைச்சு பேசுவாங்க, மாறிடுவாங்க. பொம்பளைகள் அப்படி நினைக்காதீங்க. மனசார ஒருத்தனை நினைச்சுட்டாங்கன்னா கட்ட வேகிற வரைக்கும் மாறவே மாட்டாங்க. இல்ல, உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். அந்த மோகனா மேல நான் என் உயிரையே வச்சிருந்தேன். யாரு? திருவாளூர் மோகனாங்கியா? அவங்களே நான் காப்பாத்தினேன். ஏன் காப்பாத்தினேன்? ஏன்? அவ என்ன மோசம் பண்ணிட்டா. சின்ன அவசரப்படாதீங்க. அந்த மோகனாங்கி இருக்காங்களே, அவங்க நல்லவங்க. அவளை பத்தி உனக்கு தெரியாது. நிறைய விஷயம் இருக்கு, அப்புறம் சொல்றேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம். எத்தனை வாக்கு ஜோட? நீ கேட்டதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஆயிப்போச்சு. இல்ல, என் மனசு சரியில்லை. பொழுதுபோக்கா இங்கேயே ஒரு 4-5 நாளைக்கு நான் தங்கலான்னு இருக்கேன். அடியாத்தே, என்ன இப்படி கேக்குறீங்க? தங்கமா இருக்கு. ஏலே, ராசு, ராசப்பா. ஐயாவுக்கு டேஜ்லயே ஒரு சேர போடுறேன். வரதா, நீ பெண்ணா பிறக்கல, அதனாலதான் என் வேதனை உனக்கு புரியல. மோனா, நான் ஒண்ணு சொல்ல கேக்குறியா? என்ன வரதா? நீ நிரபராதி, எந்த தவறும் செய்யலைங்கிற விவரத்தை நானே நேரா சிக்கலுக்கு போய் அவர்கிட்ட சொல்லிட்டேன். வரதா, உண்மையாவா சொல்ற? உன் மேல ஆணையா சொல்றேன். எவ்வளவு ஏன் கத்தல சிம்மி? என் நாயனத்தை கத்தை எடுத்துக்கணும் வா. அடடடடே, நீ நாதசுரம் கூட வாசிப்பியா? எல்லாம் தான் கத்தே, என்ன பிரயோஜனம்? ஆமா, இப்ப எதுக்காக நாதசுரத்தை எடுத்து வர சொல்ற? எனக்கு வெகு நாளா ஒரு சந்தேகம். என்னது? உங்க நாயனத்துலதே அப்படி சத்தம் வருதா, இல்ல எந்த நாயனத்தை வாசிச்சாலும் அந்த சத்தம் வருதான்னு பாக்கணும். நாதசுரத்துல என்ன இருக்கு? நாபிக்கமலத்திலிருந்து நாம கொடுக்கிற காத்துலயும் ஆண்டவனுடைய அனுகிரகத்திலையும் தான் எல்லாம் இருக்கு. சத்த வாசிங்களே. அடியாத்தி, இந்த நாயனத்திலயும் அதே சத்தம் தான் வருது. மண்டு. ஏ இல்ல, என் மனசு சரியில்லை. நான் இன்னொரு நாளைக்கு வாசிக்கிறேன். எங்க நீ கொஞ்சம் வாசி. எங்க ஓடுற? நீங்களும் வாசிச்சு நானும் வாசிக்கவா? ஆறு கேட்பாங்க. ஏன் அங்கதான் இருக்கோமே. இல்ல, என்ன செய்ய போற? பயப்படாதீங்க, வாசிக்க போறாங்க. என்ன கொல்லாத, எனக்கு நாதசுரமே மறந்துடும் போல. வரதா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? நிச்சயமா சொல்றேன், என் கண்ணால பார்த்தேன். நாகப்பட்டினத்துக்கு ஒரு நாடக கம்பெனி வந்திருக்கு. நாடகத்துல முக்கிய வேஷம் போடுற பொண்ணு தான் அந்த கம்பெனிக்கு முதலாளி. அந்த பொண்ணோட தான் இவரு தன்னை மறந்து பேசிட்டு இருந்தாரு. தயவு செய்து என்ன அங்க கூட்டிட்டு போறியா? வைத்தி, என்னையா அது இந்த நேரத்துல எங்க வந்த? என்ன பார்த்து எப்படி கேக்குற? நீ பாட்டுக்கு வயிறாட்டிக்கு வாங்கி வச்சுட்டு சைலண்டா உட்கார்ந்திருக்க. மைனர் என்ன குறையிறாரு? மோகன் என்னதான் சொல்றா? அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? வைத்தி, நாகப்பட்டினத்துல புயல் வர போதா? அதான் வருஷம் வருதே கழுது, அதுக்கு என்ன இப்ப? அது இல்லையா, ஒரு நாடக கம்பெனி வந்து ஆடுதான். தெரியும், ரோஜா ராணின்னு ஒருத்தி ஆடுறா, நன்னாவே ஆடுறா, எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன? அது இல்லையா, விஷயத்த கேளு. சொல்ல. நானு மோகனாவை கூட்டிக்கிட்டு அந்த நாடக கொட்டைக்கு வந்து சேர்ந்துடுறேன். சரி, நீ மைனரை கூட்டிக்கிட்டு அங்க வந்துரு.
வடிவு 5 கண்டத்தையும் ஆள வேண்டியவனி தவறி போய் மோகனாவுக்கு தாயா பிறந்திருக்கிறீங்க. ஐயோ நீயும் உன் மூஞ்சியும் எவ்வளவு பெரிய நெத்தி, அதுல எவ்வளவு பெரிய பொட்டு. அது சரி எடருக்கு கொடுத்து வச்சவா நீ வச்சுக்கிற. போதுங்க நீ என்ன வர்ணிச்சது. போய் ஆக வேண்டிய எல்லாம் ஏற்பாடு செய்ப்போ. மைனர்வாள், இதுதான் மோகனா. தாயார் ஆடி பார்த்தது இல்லையே. அந்த அம்மா ஆண் ஆட்டத்துக்கு வேற ஒருத்தர் தான் ஆனக்கார வந்திருக்கோம். ஏண்டிமா ஓகே சவிக்குமா இருக்கோடி. ஓய் வைத்தி, நீ சொன்னது சரிதாயா? தங்க வைக்கிற மாதிரி இருக்காயா? எலுமிச்சம்பழ கலரும் அவ தலையில போட்டிருக்கிற கொண்டையும். யாரையா சொல்ற? வடிவாம்பாளை சொல்ற. அடச்சி, நான் மோகனாவை சொல்றியா? அவ தங்க விக்கிரகம் தான், அது குண்டு பொம்மை. அம்மா மோகனா அம்மா நீங்க தானே? எங்க கம்பெனி முதலாளி அம்மா உங்களை உள்ள கூட்டு வர சொன்னாங்க. யாரு மோகனாங்கியா? என்ன சுகமா இருக்கீங்களா? எதுக்காக கூப்பிட்டேன்? விஷயத்த சொல்லு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு. நறுக்குன்னு பேசுறீங்க. ஏன் தாயி அங்க அழகர் கோயில்ல பரதேசி சாமி கிட்ட சொல்லி அந்த மனுஷன் நாகலிங்க ஆளுகள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்தினதுக்கா இப்படி பேசுறீங்க? என்ன நாகலிங்க ஆளுகிட்ட இருந்து நீ என்ன காப்பாத்தின? வேற ஆளு காப்பாத்தினாங்க. அங்கனே நான் தான் ஒத்தாச ஒண்ணு, இப்ப இங்கனே நான் தான் உதவ போறேன். நீ 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 என்ன சொல்ற? அந்த நாயனக்காரவங்க இருக்காங்களே, அவங்க உங்க மேல எம்பூட்டு ஆசை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க துரோகம் செய்றீங்களாமே. ஏன்? ஐயோ, நான் அவருக்கு துரோகம் செய்யறேனா? அவரை தானே நான் தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நாயனக்காரவங்க தன்னால மனசுக்கு இறங்கி போய் என்னோட மலையாவுக்கு வரேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அவங்களை எப்படியாச்சும் மலையாவுக்கு வராம தடுத்து நிறுத்திப்பிடு. நான் மலையாவில இருந்து திரும்பி வரும்போது நீயும் நாயனக்காரவங்களும் புருஷன் பொஞ்சாதியா இருக்கணும். என்ன பெத்த தாயை விட கருணை காட்டுறீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியும். ஏண்டாப்பா சண்முக சுந்தரம், எல்லாம் கச்சேரி வாசிக்கிறது இல்லையா? நாடக கொட்டையே கஜின்னு உட்காந்துருக்க, யாரும் அழைக்கிறது இல்ல. சொல்ல மறந்துட்டேன். சண்முக சுந்தரம், மோகனாவுக்கும் மைனர் வாழ்க்கும் கல்யாணம் நடக்க போறது. உன்னதான் கச்சேரி, நீ தான் வாசிக்கிற. அம்பி என்ன ரேட்டு வாங்குறப்போ? ஜால்ரா சதஸ்லயே அதெல்லாம் பேசிட்டு பிச்சு விடுவான். ஜாக்கிரதை. கொழுப்பா? ஆமா, பல்லெல்லாம் கழட்டி விடுவான். ஜாக்கிரதை. இந்த விளையாட்டெல்லாம் வேற எவங்கிட்டயாவது வச்சுக்க. யார் விளையாடுற? மேல போட்டிருக்கிற அங்க வஸ்திரம் கீழே விழுறது கூட தெரியாம போயிட்டு யார மிரட்டுறீங்க? என் கூட பேசுறது கூட உனக்கு யோகிதை இருக்கா? உன்னை பார்த்தால எனக்கு பத்திக்கிட்டு வருது. எங்க பயந்துகிட்டு ஓடுறீங்க? ஆமா, பெரிய மகாராணி உங்களுக்கு பயந்துகிட்டு ஓடுறாங்க. பின்ன எதுக்காக திருட மாதிரி மலையாவுக்கு ஓடுறீங்களா? அது ஏன் இஷ்டம். நான் எங்க வேணாலும் போவேன். அதை கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு உரிமை இருக்கு, கேட்க. யாரு உனக்கு இந்த உரிமை கொடுத்தா? முதலா நீ சும்மா இருமா. ரோஷம் கட்டு போய் எங்கேயோ ஓடுறாரு. பெரிய தைரியசாலி மாதிரி என்ன மிரட்டி பாக்குறாரு. ஏய், நான் ரோஷங்க எல்லாரும் இருக்காங்களே பாக்குறேன். இல்லாட்டி கொரோனை நெரிச்சு கொண்டு போறேன். தைரியம் இருந்தா என்கிட்ட போட்ட சபதப்படி தில்லானா வாசிட்டு எங்கேயாவது ஓடணும். வாசிக்காம போனா என்னடி செய்வேன்? தோத்து போய் தான் ஓடுறீங்கன்னு இப்பவே எல்லாரும் முன்னாடியே சொல்லிட போறேன். சரி, நான் எங்கேயும் போறேன். இன்னையிலிருந்து 15வது நாள் திருவாலூர் தியாகராஜசாமி சன்னிதானத்துல தில்லானா வாச்சுவம் முட்டிய நான் உடைக்கிறேன். என் பேரை மாத்திக்கப்படு. அப்படியா? அப்படித்தான். பார்க்கலாமா? நிச்சயமா. சரி பார்க்கலாம். சரி பாரு. ஏய் பாருடி. வாப்பா சண்முகம், உட்கார். பரவாயில்ல. எப்போ வந்த? இப்பதான் நானு ஒரு போட்டியில கலந்துக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். அதுல எனக்கே வெற்றி கிடைக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். உலகமே நாதஸ்வர சக்கரவர்த்தின்னு உன்னை பாராட்டும் போது உன் திறமையில ஏன்பா உனக்கே சந்தேகம் வந்துடுச்சு? இந்த வித்தையை உங்ககிட்ட நல்லா கத்துக்கிட்டதுனால தானே எனக்கு இவ்வளவு பேரும் புகழும் கிடைச்சது. அது சரி தம்பி, யாரோட போட்டி போட போற? இந்த ஊர்ல மோகனான்னு ஒரு பொண்ணு இருக்கல்ல, அவளுக்கும் எனக்கும் தானுங்க போட்டி. ஓஹோ, கலை உலகத்துக்கு போட்டி தேவைதான். ஆனா அது பொறாமையா மாறிடாம பார்க்க. மோகனா, வணக்கம். யாரு? மைனரையாவா? வாங்க வாங்க. என்னங்க இது? நீங்க சொல்லாம திடீர்னு புறப்பட்டு வந்துட்டீங்களே. ஐயா, கண்ணுக்கும் மனசுக்கும் பிடித்தமான கணவனோட வாழணும்னு நினைக்கிற பெண்குலத்தை ஏன் காசுக்கு அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? பணத்தினுடைய ஆணவத்தினால மனித குணத்தையே இழந்து ஏன் உங்க மனைவிக்கு துரோகம் செஞ்சிட்டு இருக்கீங்க? என் வாழ்வை கெடுக்காதீங்க. அம்மா, அவர் கொடுத்த வைர அடியை முதல்ல அவர்கிட்ட திருப்பி கொடுத்து. ஐயா மோகனா, நீ நினைக்கிற சிங்கப்புரம் மைனர் நேத்தே செத்துட்டான்னு நினைச்சுக்கா. மரகதத்தினுடைய கணவனா கடைசி வரையிலும் வாழணுங்கிற மனித இதயத்தோட மனம் திரும்பி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறம்மா. நான் தவறான எண்ணத்துல ஏற்கனவே உனக்கு கொடுத்த அந்த வைராட்டிக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உன் தமையை விட்டு சீதன் நினைச்சு உங்ககிட்டயே வச்சுக்க. ஐயா, என்னுடைய வாழ்க்கைக்கு
நீங்க தான் ஒரு பெரிய எதிரியா இருப்பீங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு சீக்கிரம் திருந்தி இந்த நிலைமைக்கு வருவீங்கன்னு நான் கனவுலையும் நினைக்கல. நல்லூர் விட்டாரா? வாங்க வாங்க. என்னையா வைத்தி சரிக்குமா? நீங்க எல்லாம் இருக்கச்சே எனக்கு என்ன குறைச்சல்? இந்தாங்க. என்ன இது? மிட்டானார் எலுமிச்சை பழம் பார்த்தது இல்லையா? நேக்கு பிடிச்சவா யார பார்த்தாலும் உடனே எலுமிச்சை பழம் வச்சிடுறது கையில. வைத்தி, எனக்கு ஒரு பெரிய ஆசை. அந்த மோகனாவை நான் எப்படியும் சந்திக்கணும். அதுக்கு நீதாயா ஏற்பாடு பண்ணணும். அந்த எலுமிச்சை பழத்தை இப்படி கூட ஏன் பிரயோஜனம் இல்ல. டூ லேட். காரியம் மிஞ்சி கொடுத்து மோகனா உமக்கு கண்டிப்பா கிடைக்கவே மாட்டான். ஏயா? சண்முக சுந்தரம் வாசிக்கிற தில்லானாவுக்கு மோகனா ஆட போறான். இந்த ஃபங்க்ஷன் குறிப்பிட்டபடி கோயில நடந்துடுத்துன்னா மோகனா அவரை தான் கட்டிக்குவா. வேற ஒரு பயனுக்கும் கிடைக்க மாட்டான், இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப். கூடவே கூடாது. சண்முக சுந்தரம் வாசிக்கிறதுக்கு மோகனா ஆடக்கூடாது. நீராட போறீரா? எவ்வளவு பணம் செலவானாலும் சரி. நாட்டியங்கத்துக்கு தான் போறீரா? வைத்தி, எப்படியாவது இந்த போட்டி நடக்காம நீதான் தடுத்து நிறுத்தணும். இந்த இத முன்படமா வச்சுக்கோ. சுண்டைக்கா இத்திருண்ட போய் முன்பணமா வச்சுக்காம மொத்த பணமா வச்சுக்குவான். காரியத்தை முடி. இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். இன்று ஒரு பொன்னாள். நாதஸ்வர சக்கரவர்த்தி சண்முக சுந்தரம் தில்லானா வாசிக்க நாட்டிய கலையரசி மோகனா அதற்கு தகுந்தாற் போல் ஆட வேண்டும். இதுவே போட்டியின் சாராம்சம். இதிலே யார் வெற்றி பெற்றார்கள் என்று தீர்ப்பு கூறும் பெரும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் எல்லோரும் துணை இருக்கும்படி பணிவோடு கேட்டுக்கொண்டு போட்டியை துவக்கி வைக்கிறேன். பெரியவர்களே, எனக்கு கூட்டத்துல பேசி பழக்கம் கிடையாது. இருந்தாலும் என் மனசுல உள்ளதை நான் அப்படியே சொல்லிடுறேன். நான் என்ன சொல்றது இல்லை எனக்கு தெரியல. சத்தியமா ஒப்புறான சொல்றேன். நாட்டிய உலகத்திலேயே மோகனா ஒரு பெரிய மேதைங்கிறத என்னுடைய மனமாற நான் ஒத்துக்கிறேன். சத்தியம். இசை உலக கலைஞர்களின் சார்பா நம்ம மோகனாவுக்கு இன்னையிலிருந்து தில்லானா மோகனாம்பாள்ங்கிற பட்டத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மிக பொருத்தமான பட்டம். தில்லானா மோகனாம்பாள், தில்லானா மோகனாம்பாள். தம்பி, நான் தான் பொழைச்சுக்கிட்டேனடா. ஏன் என்ன அழுகுற? எப்படியோ உங்களையும் காப்பாத்தி கடவுளை எங்களையும் வாழ வச்சாரு, அது போதும். அண்ணே, இவங்களை எல்லாம் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அண்ணே. இது ஆஸ்பத்திரியாக நினைக்கிறது இல்ல, ஒரே அரட்டை கச்சேரி. அதுலயும் நம்ம முத்ரா கண்ண இருக்காங்கல்ல, அப்பப்பா. அண்ணே வாங்க, வாங்க உட்காருங்க. உடம்பு எப்படி இருக்கு? நல்லா தனி இடம் கொடுத்து சும்மா இருங்கன்னா இருக்க மாட்டீங்களா? ராத்திரி ஒரே புலம்பலாம. எங்க போனீங்க? என்ன குடிச்சீங்க? அப்படி ஒண்ணும் குடிக்கல தம்பி, தூக்கம் வரல. அப்படியே நாளைக்கு வெளியே வச்சோம். ஒரே பனியாச்சா, அதுல வயரும் சரியில்லை. ஒரு கடை பக்கம் போய் ஒரு சிங்கர் பீர் கொடுறான்னு படுபாவி பையன் அவன் எதையோ உடைச்சு ஊத்துனான். பித்த உடம்பாச்சா தாங்கல, தூக்கிடுச்சு. சாமி வாங்க 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 உட்காருங்க. சண்முகா, இன்னைக்கு உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சாமி. உன் விஷயமா டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணேன். ஒரு வாரத்துல டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்னு சொல்லிட்டார். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. இன்னொரு விஷயம். என்னங்க சாமி? திருவாரூர்ல நீ தில்லானா வாசிச்சு மோகனாம்பா ஆடினாளாமே, அதே மாதிரி எங்க சபாவிலையும் நீ வாசிச்சு அந்த பொண்ணு ஆடணும்னு எல்லாரும் பிரியப்படுறா. என்னமோ சாமி, மோகனா இங்க வந்து ஆடணும்னா அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு செய்யணும். அத பத்தி நீ கவலைப்படாத, நான் ஏற்பாடு பண்ணி விடுறேன். பറ്റുமா? நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா கண்பட்டதால் உங்கள் மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன். புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண் பட்ட பாட்டை யார் அறிவார்? மகாராஜா சுபஸ்தானத்துக்கு நமஸ்காரம். யார் மேனி? என்ன அப்படி கேட்டேன்? நான் தான் 6 நாள் வைத்தியன்னு பேரு.
அவ்விடத்த கிளப்ல ரேஸ் கோர்ஸ்ல எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கேன். ஆனா பேசுறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. I had no opportunity to talk to Highness. What's the matter? என்ன வேணும்? ஆஹா, அது சொல்றேடா. இந்த மோகனா எல்லாம் மேடையில ஆடலாமா? நம்ம சமஸ்தானத்துல என்ன ஆடலாம்? இந்த பாருங்க, நீங்க எல்லாம் கூட்டத்துல பார்க்கலாமா? தனியா பார்த்து ரசிச்சா அது தனிதானே. இதுங்களெல்லாம் நான் தான் தயார் பண்ணிருக்கேன். சொல்லுங்க, சமஸ்தானத்துல வந்து ஆட சொல்றேன் பர்மனண்டா. பாருங்க, அவ்விடத்துல தலையசைச்சா போதும், புரி போலே கொண்டு வந்துருவேன் வைத்தி. ஆத்துக்கு நாளைக்கு அழைச்சிட்டு வர சொல்றேன். நல்ல இடமா பார்த்து பிடிச்சு வச்சிருக்கு. கிட்டாவ இருந்தா ஆஹா பெரிய கலைஞர். அவர் சின்ன குழந்தையா அவர் இருக்கும் போதே எனக்கு நல்லா தெரியுமே. இந்த ஒருத்தர் குழப்பம் கெடுக்கவே மாட்டாரு. நன்று கம்பீட் வச்சுக்கிட்டு போயிடுறேன். இந்த போயிடு கூப்பிடா கஷ்டம் போங்க. இந்த பாருங்க, காலங்காத்தால் ஆத்துக்கு வருவேன், விட்டுட்டு போயிடாதீங்க, சேர்ந்தே போவோம். நான் சிரிக்கிறேன். பெரிய தலப்பாவா கிடைச்சிருக்கான். மகாராஜா சமூகத்துல எப்படி எப்படி நினைக்கிறாளோ அப்படி எப்படி செய்து விடுறேன். நாதஸ்வர செட்டையும் நாட்டிய செட்டையும் பெர்மனண்டா மதன்பூர்லயே இருக்க முடியாது பண்ணி விடுறேன். வெரி குட். முதல்ல அந்த 2 பார்ட்டியையும் ஒரு 6 monthsக்கு கான்ட்ராக்ட் போட்டு புக் பண்ணிடும். பிறகு அவங்க நடந்துக்கிறத பார்த்து ஒரு முடிவுக்கு வருவோம். அதெல்லாம் பக்குவமா நடந்துக்குவா, அவளுக்கு சொல்லி தரணுமா? ஆனா செட்டு 2ம் பெருசு, ரேட்டு கொஞ்சம் கூட கேப்பா. தருவே மகாராஜா இவ்வளவு பெரிய கை அரண்ட இருக்கு, முறம் மாதிரி அள்ளி அள்ளி கொடுப்பேன். பெருமைக்கு சொல்லிக்கல, மோகனாவை நேக்கு 6 வயசுலயே தெரியும். அவங்க அம்மா வடிவாம்பாள 3 வயசுலயே தெரியும். இவ என்ன ஆடுறா மோகனா? அந்த காலத்துல அவங்க அம்மா ஆடாத ஆட்டமா? தில்லான ஆடி திருவையாறுல பாதி பேரை செவிடாக்கிட்டா. அந்த மீதி யார் இந்த குழந்தை அறையும் குறையுமா? மகாராணி ஆஃப் மதன்பூர் ஆஷலதா தேவி. ஆஹா, பேஷா தெரியுமே. நீங்க சொல்லணுமா? உங்க 2 பேர் சரித்திரம் தான் எனக்கு நன்னா தெரியுமே. அதான் பேப்பர்ல கொட்ட எழுத்துல போட்டானே. ஃபாரின் போயிருக்கிறச்சே. அவன் எங்க போனா? அவன் அங்கே தானே இருந்தா. நீங்க போனப்போ அவளை ஐயோ எனக்கு எல்லாம் தெரியும். விரசமா இருக்கும். Don't shout. பேசலை. What's he blabbering? Who's he? மிஸ்டர் வைத்தி ஒரு விண்ணப்பம். நாட்டிய கோஷ்டி மாத்திரம் புக் பண்ணா பார்த்தாதா? இந்த நாதஸ்வர கோஷ்டி வேற வேணுமா? Nasham. What's the meaning of Nasham? ஐயோ, நாசம் இல்ல மகாராணி, நாதஸ்வரம். அது ஒரு அற்புதமான வாத்தியம். அந்த வாத்தியத்துல ஒரு பல்லவி வாசிச்சா. Pavi. What's Pavi? நான் தான் பாவி. உங்க 2 சொல்றேன் பாருங்க, மன்னிக்கணும். பாவி இல்ல மகாராணி, பல்லவி. அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். புறப்படு மேன். என்ன சண்முக சுந்தரம், ஒரு சமஸ்தானத்துக்கே ஆஸ்தான வித்வானுங்கிற பதவி உன்னை தேடிட்டு வருது. கையில நிறைய பணம் வேற கிடைக்க போறது. இதையா மறுக்கிற? ஐயா, எந்த பைத்தியக்காரனாவது உன் பேச்ச கேட்டு வெளியே ஒரு அடி எடுத்து வைப்பான? அண்ணே, 4 கச்சேரி வாசிச்சாலும் உள்ளூர்ல நிம்மதியா இருந்தா போதும். இந்த ஆளவா நம்பி வெளியூருக்கு போகவே கூடாது. அப்போ மதன்பூருக்கு நீங்க வரமாட்டேன். சரி, மோகனாவுக்கு கிடைச்ச சான்ஸ் உனக்கு கிடைக்கலன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன மோகனாவுக்கு கிடைச்ச சான்ஸ்? மோகனா மதன்பூருக்கு வர சம்மதிச்சுட்டா, நீ வர மாட்டேங்கிறிய? வர சம்மதிச்சுட்டாங்க. வைத்தி, மதன்பூருக்கு நான் வர்றேன். சண்முக சுந்தரா, விஷயம் தெரியுவா? ஒரு கத்தியால புத்தனானே நாகலிங்கம், அவருக்கு 7 வருஷம் கடுங்காவல் உள்ள போட்டுட்டாங்க. அவன் மட்டும் என்ன, எனக்கு எந்தெந்த பய கெடுதல் நினைக்கிறானோ அத்தனை பேருக்கும் கடவுள் இப்படித்தான் தண்டனை கொடுக்கும். சரி வரேன். ஏம்மா மோகி, நன்னா ஆடுற, நன்னாவும் இருக்க, அப்புறம் ஏன் வீணடிச்சுக்கிற? இத பாரு, உன் நண்டை இருக்கிற கலைக்கு காசும் பணமும் தேடிண்டு வர்றது ஏண்டிமா வேண்டான்ற. பணத்தினுடைய அருமை அவளுக்கு எங்கயா தெரிய போகுது? மோகே, மகாராஜா கிட்ட நான் என்ன சொல்ல? மோகனா ஆட வரமாட்டான்னு கண்டிச்சு சொல்லிடு. மதன்பூருக்கு வரப்போறது இல்லையா? முடியாது. ஆனானப்பட்ட சிக்கல் சண்முக சுந்தரமே மதன்பூர் வரேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கையை நீட்டி அட்வான்ஸ் வாங்கி விட்டார். நீங்க என்னடா ரொம்ப அல்டிக்கிறாள். நீ சரியில்லமா, சிரமப்படுவ. என்ன அவர் வரேன்னு சம்மதிச்சுட்டாரா? வைத்தி வாயில போய் வருமா? நம்ப மாட்டியே, பாரு கையெழுத்து போட்டிருக்கார் வித்வான். அம்மா நாமும் புறப்படலாமா? ஐயா, மகாராஜா இஷ்டப்படி நாங்க இப்பவே புறப்பட தயாரா இருக்கோம். ஏன்னா மேன் வைத்தி, கலைஞர்களுக்கு மதன்பூர் மாளிகை எல்லாம் பிடிச்சிருக்கா? உமக்கு சௌரியங்கள்லாம் எப்படி? ஐயோ, அது ஏன் கேக்குற? வைத்தி, மோகனாவ வெறும் நாட்டியக்காரியா மட்டும் இருக்கணும் நான் இங்க கூட்டிட்டு வரல. அவ சம்மதிச்சா இந்த மதன்பூருக்கே மகாராணி ஆக்கலான் இருக்கிறேன். இது சம்பந்தமான ஏற்பாட்டை நீர்தான் செய்யணும். May I know the secret between you two? There is no secret. Just அச்சோ, மகாராஜா தடுமாறாங்க. மகாராணி நமஸ்காரம். ஃபாரின் டூர் போனதை பத்தி மகாராஜா பேசிட்டு இருந்தார். நீங்களும் மகாராணியும் இல்ல, மகாராஜாவும் நானும். நான் எங்க ஆத்துக்காரரும் ஆம்படியாலும் ஃபாரின் போயிருக்கிறச்சே பார்க்ல எல்லாம் உட்கார்ந்துட்டு. சரி Shut up. I know you, international fraud. வடிவு சுருக்கமா சொல்றேன்.
மோகனா மதன்பூருக்கு மகாராணி ஆயிட்டா, அப்புறம் மகாராஜாவுக்கு நீதான் மாமியார். பிறகு இந்த ஊருக்கே நான் தான் திவான். என்ன சொல்ற? கேட்கறதுக்கு ஆசையாதான் இருக்கு. ஆனா இந்த சிக்கலா இருக்க வரைக்கும் இந்த முடிவெல்லாம் நடக்குமா? நீ ஏன் கவலைப்படுற? நான் எதுக்கு இருக்கேன்? ஏதாவது சிக்கலை உண்டாக்கி சண்முகத்தை மதன்பூரை விட்டு துரத்திட மாட்டேன். ஏன்பா சண்முக சுந்தரம், அவ வாத்தியங்களை எடுத்துட்டு சட்டு புட்டு புறப்படுங்க. எங்க கூப்பிடுற? மகாராஜா உறங்க போறார். வந்து சுத்தி நின்று வாசிங்க. அதை கேட்டு அவர் ஆனந்தமா உறங்கட்டும். யோ, மெட்ராஸ்லயே சொன்னேன்ல, என்னுடைய தொழிலுக்கு எந்த விதமான மரியாதை குறைவும் ஏற்படக்கூடாதுன்னு. சண்முக சுந்தரம் வாசிக்க மறுத்தாள்னா மகாராஜா சார்பில் மான நஷ்ட வழக்கு தொடருவேன். ஓ, தொடரு போ. அண்ணே, மோகனாம்பா யாரோ ஒரு பொண்ணு கூட அரண்மனைக்கு போறாங்கண்ணே. என்னடா நாம இங்க குழப்பத்துல இருக்கோம், அவையும் அரண்மனைக்கு போற? மோகனா, உன் வாழ்க்கையை நாசமாக்கணும் நான் நினைக்கல. நீ தலையசிச்சா போதும், இந்த மதன்பூருக்கு உன்னை மகாராணி ஆக்கலாம் நினைக்கிறேன். மன்னிக்கணும் மகாராஜா, எங்க கூட வந்திருக்கிற நாதசுர வித்வான் கிட்ட ஏற்கனவே என் மனசு பறி கொடுத்துட்டு வாழ்ந்தா அவர் கூட தான் வாழணும், இல்லைன்னா சாகனுங்கிற முடிவுல இருக்கேன். போதும் பேச்சு. இந்த நிமிஷத்திலிருந்து அந்த சண்முக சுந்தரத்தை நீ மறந்துரு. ஒரு காலம் முடியாது. உங்க அதிகாரமும் மிரட்டலும் என்கிட்ட நடக்கவே நடக்காது. என்னால முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. கிட்ட வராதீங்க. போகடா. விடுங்க. போகடா. விடுங்க. விடுங்க. போகடா. மகாராஜா, கிட்ட வராதீங்க. வந்தீங்க அப்புறம் இந்த மோகனாவை நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது. Well done, Mohana. Well done. I admire your courage. வாங்க மகாராணி, வாங்க. என்ன மகாராஜா கூட எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? இப்படி ஆடம்பரமா ராஜபோகத்தோட வாழணுங்கிறதுக்காக தான் மதன்பூர் வந்தீங்களா? ஐயோ கடவுளே, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? நடந்த சம்பவத்தை விவரமா சொல்றேன், கொஞ்சம் கேளுங்களேன். எதையும் உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை. நடந்ததையெல்லாம் நானே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன் நாடகம் எல்லாம் புரிஞ்சு போச்சு. இனிமேலே நீ என்னை ஏமாத்த முடியாது. யாரு நாடகம் ஆடுறா? எதுக்காக உங்களை ஏமாத்தணும்? பதட்டத்துல எதையும் தவறான முறையில முடிவு கட்டுறதுதான் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு பழக்கமா போயிடுச்சு. மிரட்டுறியா? பெரிய இடத்து தயவு கிடைச்சு போச்சுன்னு மிரட்டி பாக்குறியா? போதும், அறிவு கெட்டத்தனமா பேசாதீங்க. அறிவு கெட்டவன் நான் சொல்றேன். என்னையா சொல்றேன்? ஜாக்கிரதை, தொலைச்சு விடுவேன். என்ன அடிங்க, உங்க கையாலே கொண்டு போட்டுடுங்க. ஆனா சந்தேகப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. அப்புறம் இந்த உலகத்துல நான் வாழவே மாட்டேன். செத்து தொலை. நான் தான் சொல்றேன், போ. எங்கேயாவது போய் தொலை. என்ன விட்டு போ. சண்முகம், மகாராஜா, நீங்க பெரிய மேதை, ஊராளுற ராஜா, கலைஞர்களுக்கு நல்ல கௌரவம் கொடுப்பீங்கன்னு நம்பி உங்க சமஸ்தானத்துக்கு வந்தோம். ஆனா இவ்வளவு கேவலமா நீங்க எங்களை அவமானப்படுத்துவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை மகாராஜா. பணம் என்ன மகாராஜா? பெரிய பணம். மனுஷனுக்கு மான வேணும், மரியாதை வேணும். அது இல்லைன்னா செத்து போயிடலாம் மகாராஜா. நான் வர்றேன். இல்ல, அவசரப்படாதே. நீ நினைக்கிற மாதிரி எந்த தவறும் நடந்துடல. மோகனா அழகுல நான் ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணு காசுக்கு அடிமையாகல, உங்ககிட்ட இருக்கிற கலைக்கு தன்னை அடிமையாக்கிக்கிட்டா. வாழ்ந்தா உன்னோட தான் வாழணும், இல்லைன்னா சாகணுங்கிற முடிவில் இருக்கிறா. அண்ணே, அண்ணே, பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு. ஆமா, நீங்க ஆத்திரப்பட்டு பேசுறதுனால மோகனா மனசொடிஞ்சு போய் தற்கொலை முயற்சிக்கு தயாராகிடுச்சு. புறப்படுங்க அண்ணே. அண்ணே, புறப்படுங்க அண்ணே. மோகனா, மோகனா, கதவை திறமா. நான் என்ன தப்பு செய்திருந்தாலும் என்ன மன்னிச்சிடுமா? மகனா, மகனா, என்ன மரத்தனமான காரியம் செய்யற? கதவை திற. முடியவே முடியாது. இனிமே நீங்க என்ன பணமா தான் பார்க்கணும்னு முடிவு கட்டி ரொம்ப நேரமா. நடந்ததையெல்லாம் மகாராஜா என்கிட்ட சொல்லிட்டாங்க. என் நாதசுரத்து மேல ஆணையா சொல்றேன். இனிமே உன் மேல சந்தேகமே பட மாட்டேன். கதவு திறமா. என்ன மோசம் பண்ணிடாது. கதவு திற. மகனா, மகனா, மகனா. அரண்மனை அக்கிரமா இல்லாம என்ன அந்த கடை மாதிரி ஏண்டா நட்டு என்ன கலாட்டா? ஏய், இவ்வளவுக்கும் காரணம் நீதான்டா எலும்பு பண. உன்னை தாண்டா தமிழ் வாசிக்க. செத்து தொலைக்க போறான். ஐயா, போலீஸ் வந்துருத்து. பாத்தாளா, வைத்திய மேல டச் பண்ண உடனே போலீஸ் வந்துருத்து. ஓஹோ, நீங்க தான் வைத்தியங்கிறதா? சாட்சாத் வைத்திய நானே தான். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான் வேணும். என்னது இது? ஆமா, உங்க மேல பல மோசடி கேசுகள் தாக்கலானதன் காரணமா மேலிடத்துல இருந்து உங்களை உடனடியா கைது செய்துக்கிட்டு வரும்படி உத்தரவு வந்திருக்கு. புறப்படுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எதிர்பார்த்தேன். டூ லேட். சண்முகம், நடந்த தவற மறந்துடு. உங்க மனசெல்லாம் நோகும்படியா நான் நடந்துகிட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா நானே முன்னே நின்னு உங்க 2 பேருடைய கல்யாணத்தை செய்து வைக்கிறேன்.
வா 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 எங்க நீ மலையாள இருந்து வராம போயிடுறியோ நினைச்சேன். அடியாத்தே வராம இருப்பனா இல்ல முதல்ல எங்க 2 பேரும் நீ ஆசீர்வாதம் பண்ணு. அடியாத்தே இப்படி பெரியவங்களா இருக்காங்க. நீ அப்படி சொல்லக்கூடாது. ஆரம்பத்துல இருந்து நாங்க 2 பேரும் வாழணும்னு நினைச்சவளே நீதான் ஆசீர்வாதம் பண்ணணும். ராசா ராசாத்தி மகராசனா மகராசியா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்விய. என்ன இது பல்லெல்லாம் தங்கம்? அது ஏன் கேக்குறீங்க? உங்களை மாதிரி ஒரு இடத்துல நாயனை வாசி காமிச்சேன். ஒரு பையன் கல்ல எடுத்து அடிச்சு என் பல்ல கழட்டி விட்டேன். அதுக்கப்புறம் முகசுந்தரம் முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. ஆமா வாங்க வாங்க வாங்க.